ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் அன்றைக்கி பார்க்க போகிறது டூ ஷாட்டோட ஃபைனல் பார்ட் தாண்டா. அது ஃபுல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போடலான்னு நினச்சேன். பட் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கல. அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ண வரைக்குமே போட்டுட்டேன். அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கடா ஸ்டோரி உள்ள போகலாம். இதோட முடிச்சிருப்பேன்னா, நம்ம ஜேகேவும் நம்மளுடைய நான்சியும் ஒரு எம்டி கிளாஸ் ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னா, ஜேகே அங்கே இருக்க டோர் மேலே சாஞ்ச மாதிரியும் ஜேகேயோட செஸ்ட்டில் சாஞ்ச மாதிரி நான்சியும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ நான்சி தான், ஜங்குக் ஏன் இப்போல்லாம் காஃபி குடிக்க வரவே மாட்டேங்கிற, என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரியே தெரியுது, ஏன் என்கிட்ட ஒழுங்காக பேசவே மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி நான்சி ஜேகேயோட ஷர்ட்டை ஒரு மாதிரி நோண்டிகிட்டே கேட்க, ஜேகே சைலண்ட்டாக அந்த ஹெடை பின்னாடி சாய்ச்ச மாதிரி அவரோட ஃபுட்டை சவுத்தில் ஒரு கால் நிறுத்தின மாதிரி ஒரு கால் ஸ்ட்ரைட்டாக வச்சு அவர் பேக்கெட்டில் ஹேண்ட்ஸ் வச்சுருக்காரு. அவர் நான்சி டச் பண்ணலை. ஸோ இந்த சைடு நான்சி தான் ஜேகேவை பார்த்து கேட்டுட்ருக்க. ஜேகே கேஷுவலாக தான் இருக்காங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பேபி, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜங்குக் இருந்தாலும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷர்ட்டை காலரை பிடிச்சி, அப்படி ஷர்ட்டில் தான் கை வச்சுருப்பா, ஷர்ட் காலரை பிடிச்சி அப்படியே ஜேகேவை பக்கத்தில் இழுக்க பார்க்குறா. இது ஜேகே ஒரு செகண்ட் அப்படியே ஐஸு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான்சிக்கிட்ட போகலான்னு தான் பார்க்குறாங்க கிஸ் பண்ணுறதுக்கு. பட் ஒரு செகண்ட் ஜேகேக்கு ஜிம்மனோட ஃப்ளாஷ் போகவே ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக அவரோட ஹெட்டை திருப்பிக்கிறாங்க. நான்சி இங்கே டென்ஷன் ஆகுறா. என்ன ஜங்குக், என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி. நான்சி சொன்னால் உனக்கு புரியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை லைட்டாக ஒரு புஷ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. ஸோ அவர் கேன்டீனோட பேக் சைடில் இருக்க ஒரு பில்டிங் கிட்ட தான் பேசியிருப்பாங்க. ஸோ ஜங்குக் ஃபர்ஸ்ட்டு வந்துடுறாங்க. நான்சிக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. அங்கே இருக்க ஜேகே நின்றுட்டு இருந்தார் இல்லையா, ஸோ அந்த டோர்லேயே ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணுறேன். ஏன் இந்த ஜங்குக் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான், எப்படியாச்சும் அவனை நான் பிக்கப் பண்ணி எப்படியாச்சும் அவனை மேரேஜ் பண்ணி அவனை அடையலான்னு நினச்சா, ஆனால் அந்த ஜங்குக் இதுக்குமே எனக்கு பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறான், ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான்சி ஒரு மாதிரி அங்கே ஹிட் பண்ணிவிட்டு அப்படியே கோவத்தில் வந்துட்டுருக்கா. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருமே அந்த கேன்டீனோட மெயின் என்ட்ரன்ஸை க்ராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜேகே ஸ்ட்ரைட்டாக போயிட்டாரு. ஸோ கோவத்தில் அவரை நினைக்கும் போது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது. என்ன ஃபீலிங்னே தெரியல, அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இப்போ நான்சி தான் ஜங்குக்கை தேடிட்டு வெளியே வரா. ஸோ அந்த கேன்டீனோட என்ட்ரன்ஸை க்ராஸ் பண்ணி போகும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஜிம்மன் தான். ஸோ அவர் கையில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வந்துட்டுருப்பார். ஸோ நான்சி வரதை பார்த்ததும் அவர் அப்படியே கொஞ்சம் விலகி போகலான்ட்டு பார்க்கும்போது அது ஸ்ட்ரைட்டாக நான்சி கொஞ்சம் ஸ்பீடாக வந்ததால் அந்த ட்ரிங்க்ஸ் அவன் மேலே அப்படியே கொட்டியிருக்கும். இந்த சைடு நான்சிக்கு தான் செம்ம கோவம் இருந்திருக்கும். இருக்கிற டென்ஷன் போதும் அதுன்னு இவன் வேறு அப்படி ஜேகே அப்படி நடந்ததோடு சேர்ந்து இந்த மாதிரி அவள் ட்ரெஸ்ஸில் ட்ரிங்க்ஸ் கொட்டினதும் அவளுக்கு செம்மையாக கோவம் வந்திருக்கும். இந்த சைடு நான்சி செம்ம டென்ஷன். ஐயோ ராஸ்கல், என்ன பண்ணி வச்சிருக்க, இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் தெரியுமா, கண்ணு தெரியல உனக்கு, அதான் கண்ணாடி மாட்டியிருக்கே, அப்புறம் என்ன கண்ணை என்ன பின்னாடியாக வச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட ஒரு மாதிரி ஹாஷாக பேசிட்டு அவரை ஸ்லாப் பண்ணுறதுக்காக ஹேண்ட்ஸை நீட்டி இருப்பாங்க. இந்த சைடு ஜிம்மன் எந்த கோவமும் படலை, ரொம்ப கேஷுவலாக அவளோட ஹேண்ட்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏய் யார் தெரியுமாண்ணா, உன்னோட சீனியர் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சைடு இங்கே பாருங்கள், நீங்கள் சீனியராக இருந்தால் ஐ டோன்ட் கேர், அதுக்காக தெரியாமல் நடந்த விஷயத்துக்கு என்னை நீங்கள் அடிக்கணும்னு நான் கண்ணத்தை காட்டிட்டு நின்றுட்டுருக்க மாட்டேன், என்ன நினச்சிட்ருக்கீங்க, பொம்பளைன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பேச. யூ ஒரு சீனியர்கிட்ட இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறீன்னு ஒன்றை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இது என்னோடய மிஸ்டேக் கிடையாது, அப்படி என் மிஸ்டேக்காக இருந்தாலும் நான் சாரி சொல்ல போகிறது கிடையாது, கண்ணு தெரியாமல் அவ்வளோ ஸ்பீடாக என்னை இடித்தது நீ அப்படின்னு சொல்ல. ஏய் மாய் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்ல, முதல் நீ ரெஸ்பெக்ட் பண்ண பழகு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவகிட்ட ஒரு மாதிரி ஹாஷாக பேச, அவள் இருக்கிற கோவத்தில் ஜிம்மனை செம்மையாக முறைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறா. அங்கே நான்சியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. என்னாச்சுடின்ட்டு இந்த சைடு நான்சியும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அவளோட கிளாஸ்க்கு போயிடுறா. ஸோ நான்சி யாரும் இல்லை, ஜிம்மனோட சீனியர் தான். ஸோ ஜிம்மனுக்கு தெரியும் நான்சி அவளோட சீனியர்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா வெளியே வந்ததை பார்த்துருப்பாங்க. அவர் சின்ன ஸ்மர்க் அண்ட் ஸ்மைலோட போகிறாங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜங்குக் தான் அவரோட கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு உட்காந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் எனக்கு என்ன நடக்குது, ஏன் எனக்கு அவன் தோட்டம் வருது, எனக்கு தான் பாய்ஸ் பிடிக்காதே
ஆனாலும் ஏன் என்னால் நான்சி கூட இருக்கும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல? என்ன நடக்குது? அவன் ஐஸை நான் இங்கே பார்த்துருக்கேன், ஆனால் என்னன்னு தான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே நம்ம ஜங்குக் அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்க காய்தா உள்ளே வராங்க. டேய் என்னடா ஃபுட்பால் ப்ராக்டிஸ்க்கு டைம் ஆகுது, இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? அதுவும் அதிசயமாக கிளாஸ்லலாம் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்ல எனக்கு வெறுப்பேற்றது. ஆமாம் அந்த பையனை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்க, இல்லைடா எனக்கு தெரியலையே, அவன் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இவ்வளோ பெரிய காலேஜில் அவனை எங்கே போய் தேடுறதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு யோசிச்சுட்ருக்கேன். நீ எதுக்கடா அவனை தேடிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்க, எதாவது சொல்லலை, அவர் பாட்டுக்கு ப்ரீத் இழுத்து விட்டு போயிட்டாரு அங்கே இருந்து டென்ஷனாக. என்ன இவனுக்கு என்ன பிரச்சனை, எப்பாவை பாரு தலை வெட்டின ஆடு மாதிரியே துடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்க. இந்த சைடு ஜங்குக்கு அப்போ தான் வந்து அவர் கிளாஸ் ரூமை விட்டுட்டு மறுபடியும் கேன்டீன் வந்துட்டுருக்காரு. ஸோ வந்துட்டுருக்கும்போது அவர் பேக்கெட்டில் லாலிபாப் இருந்திருக்கும். ஸோ ஃபோன் எடுக்கும்போது செக் பண்ணியிருப்பார். ஸோ அந்த லாலிபாப்பை எடுத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கிற டென்ஷனில் அந்த லாலிபாப்பை தான் ஒரு மாதிரி அவர் வாயில் போட்டு அப்படியே சக் பண்ணிட்டேன் அந்த லாலிபாப்பை சாப்பிட்டுட்டே வந்துட்டுருக்காரு, ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு. ஸோ எப்படின்னா கேன்டீனுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸோ அப்படி தான் வந்துட்டுருக்காரு. அந்த வேலை நடந்து வந்துட்டுருக்காரு. அந்த வேலை வந்து அவ்வளோவா யாருமே கிடையாது. ஸோ ஜங்குக்கு ஆப்போசிட்டில் ஜிமன் ஜங்குக்கை பார்த்துடுறாங்க. ஸோ அவரும் அங்கே வந்து ஜிமனோட ஜூஸ் கொட்டிருச்சுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போய் வாங்க போயிருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கு ஜிம்மனை கவனிக்கல. அவர் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு, ஹெட்டை டவுன் பண்ண மாதிரி அந்த லாலிபாப்ஸை சாப்பிட்டுட்டு. ஜிம்மன் சின்ன ஒரு ஸ்மைல் அண்ட் ஸ்மர்க்கோட அவர் கையில் இருக்க ஜூஸை ஒரு மாதிரி அங்கே இருக்க ஒரு ஸ்டாண்டில் வச்சுறாங்க. சைடில் வந்து பெஞ்ச் இருக்கும். ஸோ அந்த வே கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். அப்படியே அங்கே இருக்க பெஞ்ச் மேலே வைக்கிறாங்க. வச்சுட்டு ரொம்ப கேஷுவல் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் தான் போகிறாங்க. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் முன்னாடி போக ஜங்குக்கு எதுவுமே கவனிக்கல. ஸோ ஜிமன் அண்ட் ஜங்குக் 2 பேருக்கும் சென்டரில் வந்து ஒரு பெரிய ட்ரீ இருக்கும். ஸோ ஜிமன் சின்ன ஸ்மைல் பண்ணிட்டே அந்த ட்ரீ கிட்ட போகிறப்போ அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸையும் பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த ட்ரீயில் சாய்க்கிறாங்க. இந்த சைட் ஜங்குக்கு அப்போ தான் ஷாக் ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. நிமிர்ந்து பார்த்தா நம்ம ஜிமன் தான். அப்படியே அவர் ஐஸ் வைட் ஆகுது. ஸோ அவர் வாயில் வச்சுருக்க லாலிபாப் அப்படி பார்க்குறாங்க. இந்த சைடு அவர் ஃபோன் வந்து லைட்டாக கீழே விழுந்திருக்கும். இந்த சைடு ஜங்குக்கு செம்ம டென்ஷன் இருக்கும். நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லாலிபாப்பை எடுக்கிறதுக்காண்டி அவர் கையை எடுக்க போகிறாருங்க. ஜிமன் அவரோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே அந்த லாலிபாப்போட ஜிமனோட ஜேகேவோட லிப்ஸில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு அந்த லாலிபாப்பையும் சேர்த்து ஒரு மாதிரி கிஸ்ஸில் அவருடைய மவுத்தில் வச்சுட்டு கீழே விழுந்திருக்க அந்த ஃபோனை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு, எதிர்க்க பார்த்து வர மாட்டீங்களா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு, நல்ல வேலை ஃபோனுக்கு எந்த டேமேஜும் இல்லை, இப்போ போட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே, இனிமேல் ட்ரை பண்ணலாம் போலவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாலிபாப்பை அவர் ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி லிக் பண்ணிகிட்டே போகிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் செம்மையாக டென்ஷன் ஆகுது. யாருடா இவன், எதுக்கூடா என்னை டென்ஷன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அங்கே இருக்க அந்த மரத்தில் அவரோட ஹேண்ட்ஸை பஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மன் வந்து அந்த லாலிபாப்பை அப்படியே சாப்பிட்டுட்டே திரும்பி ஜங்குக்கு ஒரு ஸ்மர்க்கோட ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐஸை விங் பண்ணிவிட்டு போகிறாங்க. இந்த சைடு அந்த வேல தான் நம்ம ஜங்குக்கு வந்துருப்பாள். பின்னாடியே வந்து காயம் வந்திருப்பா. ஸோ வந்து பார்க்கும்போது ஜங்குக்கு திடீர்னு ஆளை காணாமல் போயிருக்கவே அங்கே அதை தேடி திரும்ப பார்க்கும்போது ஜங்குக்கு அங்கேருந்து வராங்க. ஜிம்மன் அங்கே லாலிபாப் சாப்பிட்டுட்டு அப்படி ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணி ஐஸை விங் பண்ணி போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு காய்தா இது அந்த பையன் தானே, இவனை தானே தேடிட்டு இருந்தான், போய் பேசாமல் என்ன பண்ணுறான் இவன், இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தான், இப்போ விட்டுட்டு போயிட்டுருக்கான், அவன் நான் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காய் ஜங்குக்கோட ஷோல்டர் மேலாம் ஹேண்ட் வைக்கிறாங்க. ஜங்குக் தான் செம்ம டென்ஷனில் திரும்பி பஞ்ச் பண்ணலான்னு போக, டி அடிச்சிடாதடா, என்னடா என்னத்துக்கு இப்படி வைலண்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு, நான் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல்ல கடிச்சிட்ருக்காங்க. பார்த்தா ஜங்குக்கோட லிப்ஸ்லேயும் அந்த ட்ரேஸ் இருக்குது, சாக்லேட் லாலிபாப் சாப்பிட்ட ட்ரேஸ். நான் மச்சான் என்னது இது இதட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். லாலிபாப் சாப்பிட்ருந்தேன் அப்படின்னு சொல்ல, இது லாலிபாப் சாப்பிட்ருந்தேன் எங்கே, கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்ல, இரு என்ன சொன்ன, கீழே விழுந்துச்சா அப்படின்னு சொல்லி தேடுறாரு. அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஜிம்மன் ஒரு லாலிபாப் சாப்பிட்டு போயிருப்பாங்க. ஆமாம் இங்கே என்ன நடக்குது,
ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் ஜங்குக்கு பிடிச்ச ஒரு ஃபேஸ் கிட்ட அப்படியே ஐஸை வைடாக்கி பார்க்குறாங்க. சரி காய் பார்த்துட்டு ஜங்கு என்னத்துக்கு இப்படி பார்த்து தொலைகிற அப்படின்னு சொல்ல, டீ என்னடா நடக்குது இங்கே, அந்த லாலிபப் அந்தக்குள்ளே பார்த்து தானே சாப்பிட்டுட்டு போனா, நீ சாப்பிட்டேன்னு சொல்கிற. நான் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அவன் அதை எடுத்துகிட்டு போயிட்டான். என்னடா சொல்கிற, புரியல, எடுத்துகிட்டு போயிட்டானா? டீ காய் அவன் என்ன எங்கே பார்த்தாலும் கிஸ் அடிக்கிறோம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படி சேட் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கு பார்த்ததும் காய்க்கு என்ன சொல்லனே தெரியல, ஒரு மாதிரி ஐஸ் வைடாக்கி, டேய் என்னடா சொல்கிற, ஆமாம் மச்சான் அவன் எங்கே பார்த்தாலும் என்னை கிஸ் அடிக்கிறான், அவனை அடிக்கணும்னா கூட எனக்கு மனசே வரமாட்டான், ஆனால் அவன் மேலே செம்ம காண்டா வரேன் நான் அப்படின்னுட்டுருக்கேன். ஏய் எனக்கு புரியல, நீ என்ன சொல்கிற இப்போ அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்க, உண்மையாக அதாண்டா மாறுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் லிப்ஸை காட்டுறா. லைட்டாக அது வந்து கடிச்சிருக்கோம். இங்கே பாரு அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ் கிட்டலாம் போகிறதுக்கு கூட எனக்கு அவன் மூலிஞ்சு தான் முன்னாடி வந்து நிற்கிது, ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்கு மச்சான், அம்மண்டில் பாஞ்ச் பண்ணலான்னா என்னால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டுருக்கு. காய் விழுந்து சிரிக்கிறாங்க. டீ கொட்டு பேத்ததை நான் என்ன சொல்லிட்டுருக்கேன், நீ என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, அது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பேக் ஹெட்டை ஒரு மாதிரி சொரிஞ்சிட்டு ஜங்குக்கை பார்க்க என்ன அப்படின்ற மாதிரி முறைக்கிறாங்க. இல்லை மச்சான் உனக்கு இந்த மாதிரி பாயில் பிடிக்காதுன்னு நான் எப்படா சொன்னேன், பாய் லவ்லாம் பிடிக்காதுன்னுட்டு. எனக்கு பாய்ஸை பிடிக்காது, கேர்ள்ஸை மட்டும்தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் எனக்கு பாய் லவ் பிடிக்காதுன்னு சொல்லவே இல்லை, அஷுஷுவல் எல்லாருக்குமே சேம் தானே அப்படின்னு சொல்ல. அது எனக்கு தெரியாதுல்ல மச்சான், நீ என்னன்னா காலேஜ் ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு அப்போலேருந்து பார்த்துருக்கேன், நீ பாய்ஸ் லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்க, அதனால அவங்ககிட்ட இருந்தோன்னு மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈனிலிக்கேன். என்னத்தை மறைச்சேன்ட்டு அவர் முறைக்கிறார் ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி. அது நானும் ஜாக்சனும் கம்மிட் ஆகி 1 year ஆகுது மச்சான், எனக்கு அவனை பார்த்ததுலேருந்து பிடிச்சிருச்சு, அதனால் நாங்கள் 2 பேரும் லிவிங்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுன்னு சொல்லிடுறாரு. இந்த சைடு டீ என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஷாக்காக, மச்சான் அப்படி பார்க்காதுடா, உனக்கு அது பிடிக்காது, அதனால தாண்டா அவங்ககிட்ட இருந்து சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம், ஆனால் எனக்கு ஜாக்சனும் ரொம்ப பிடிக்கும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி கிட்ட காய் சொல்ல, காய் அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்குறாங்க. சாரி மச்சான் எனக்கு தெரியாது, அதனால தாண்டா மறைச்சிட்டேன்னு மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஜேகே சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட ஷோல்டரில் ஒரு மாதிரி அப்படியே ஃபோர்ஸாக அழுத்தி தட்டுறாங்க. டி அடிச்சிடாதடா அப்படின்ற மாதிரி. டேய் உனக்கு பிடிச்சிருக்கு, நீ லவ் பண்ணுற, நீ ஏன்டா என்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படணும், அந்த ஜாக்சன் பார்க்க எப்போவுமே டெரராக இருப்பான், அவன் எப்படா ஓகே சொன்னான், அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிட்டேன் மச்சான், அவனுக்கு என் மேலே ஒரு இது, அதனால தான் நான் சொன்னதும் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஆனால் சீக்கிரட்டாக இருக்கணும், நான் வந்தாண்டா சொன்னேன் உனக்கு இதெல்லாம் பிடிக்காது, தெரிஞ்சால் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏதாச்சும் வேண்டான்னு சொல்லிடுவியோ, பேசாமல் இருந்துருவியோன்னு தாண்டா பயந்தான், அதனால தாண்டா சாரி மச்சான் அப்படின்னு சொல்ல, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவனை விட்டுட்டு, அதாவது ஜங்குக்கு அதை அந்த ஸ்பீச்சை விட்டுட்டு 2 பேரும் ஹேண்ட்ஸு அவங்க ஷோல்டரில் போட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ தான் காய் தோணுது, ஆமாம் அவனை எப்படி உன்னை டச் பண்ண நெருங்க விட்டுற அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியலடா அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல், அவனோட ஃபேஸை பார்க்க எனக்கு அவனை அடிக்கணும்னு தோண மாட்டேன், ஆனால் அவன் அப்படி பண்ணுறது இரிட்டேட்டிங்காக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல மச்சான், கண்டுபிடிச்சா அவன் கிளாஸ் இது அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஓகே மச்சான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவனுங்க 2 பேரும் நடந்து போகிற ரூட்டில் போகிற வழியிலேயே ஒரு ஐடி கார்டு ஒன்று கிடைக்கிது. பார்த்தா அது ஜிம்மனோட பிக் போட்ட ஐடி கார்டு தான். ஸோ அந்த ஐடி கார்டை நம்ம காய்தான் பார்த்துறாங்க. எவனோ ஐடி கார்டு கீழே விட்டு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது அந்த குள்ளவாது தாண்டா பாரு அப்படின்னு சொல்லி அப்போ தான் பார்க்குறா. அதில் ஜிம்மனோட நேம் இருக்குது. ஸோ பார்க் ஜிம்மன். ஸோ ஜிம்மன் நேமு பார்த்ததுமே ஜங்குக்கு ஏதோ கிளாஷ் ஆகுது. ஸோ அவனுக்கு ஒரு ஓல்டு மெமரிஸ் அப்படியே பார்த்துட்டு அந்த ஐடி கார்டை அப்படியே திருப்புறாங்க. ஜிக்கியோட ஐஸ் செம்ம வாய்டு, அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. ஸோ ஜிக்கி அந்த ஐடி கார்டை பார்த்துட்டு இங்கே கொடு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவனோட கிளாஸ் ரூமை போய் செக் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ஜிம்மனோட கிளாஸ்க்கு போயிருக்கும்போது ஜிம்மன் அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து அவரோட பேக்கை வச்சுட்டு லைப்ரரி போயிருந்திருப்பார். கிளாஸ் ரூம் எம்டியாக இருந்திருக்கும். ஸ்ட்ரைட்டாக ஜிம்மனோட கிளாஸ் ரூமுக்கு போய் பார்த்தா அவருடைய டேபிளில் வந்து ஒரு நேம் இருக்குது. அந்த நேமை
பார்க்குறாங்க, செம்ம ஐஸ் வைடா. அப்போ தான் ஜிமன் அவர்கிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம் ஒரு மாதிரி, அவர் பார்த்தது, அவர்கிட்ட பேசினதெல்லாம் ஒரு மாதிரி கிளாஷ் ஆகுது. ஜேகேக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அவன் சைலண்ட்டாக வந்துடுறான். ஜிமனோட ஐடி கார்டை அங்கே இருக்க டேபிள் மேலே வச்சுட்டு. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அண்ட் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் ஒரே குழப்பமாக இருக்குது. ஸோ அப்படியே திங்க் பண்ணிகிட்டே வந்திருப்பார். ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப். அது அந்த வீக்கோட எண்ட் இருக்குது, வீக்கெண்ட். ஸோ நம்ம ஜங்குக் அண்ட் நம்ம நான்சி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஜங்குக்கை அவளோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு நைட் பார்க் கூட்டு வந்திருப்பா. ஸோ அங்கே வந்து பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கு வந்திருப்பாங்க. அண்ட் ஜங்குக் செம்ம ஹேண்ட்ஸம்மாக ஒரு பிளாக் கலர் அவுட்ஃபிட்டோட அவ்வளோ ஹேண்ட்ஸம்மாக இருப்பார். ஸோ அவர் டேட்டோ போட்ட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஃபோல்ட் பண்ணி 2 காலர்ஸ் பட்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு செம்ம மாசாக இருந்திருப்பார். ஸோ நான்சியும் ஒரு மாதிரி ரொம்ப செட்யூசிங்கான ஜேகேக்கு காம்போவாக பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அவளோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு ஜங்குக்கை கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த சைட் ஜங்குக்கு அதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வருவார், ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். ஸோ நம்ம ஜாக்ஸ் அப்புறம் நம்ம காய் ஜங்குக் 3 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. நான்சி கூட அவர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஸோ பாரில் அவர் வரும்போது மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது அங்கே இருக்க கேர்ள்ஸ் கூட ஃப்ளோட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அவரோட லிமிட் அவருக்கு தெரியும். அப்படி தான் நம்ம நான்சி ஜங்குக்கை கூப்பிட்டுட்டு அப்படியே பார் ஒன்றில் என்ட்ராகிறேன். ஸோ என்ட்ராகிட்டு அங்கே இருக்க ஒரு கவுண்டரில் தான் நம்ம ஜங்குக்கை கூப்பிட்டு போயிட்டு உட்காந்துட்டு உனக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ் சொல்லி கேட்டுட்ருக்கா. இன்சைட் நம்ம ஜங்குக் தான் அவளை பார்த்து முறைச்சிட்டு, நான்சி இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்? எங்கே உன் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன், தேவையில்லாமல் எதுக்கு எங்கிட்ட போய் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஜங்குக், நான் எங்கே போய் சொன்னேன்? பர்த்டே பார்ட்டி நடக்குது தானே, ஆனால் இது உன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட. ஜங்குக், ஏன் ஜங்குக் இப்போல்லாம் வர வர என்கிட்ட ஹாஷாகவே நடந்துக்கிற? நீ ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே இல்லை, நீ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட. அன்னிலேருந்து என்கிட்ட சுத்தமாக நீ பேசுகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான்சி கேட்டுட்ருக்கா. ஸோ நம்ம ஜங்குக் தான் அவரோட பிளாங்க் ஃபேஸ், எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டல. செம்ம கோவத்தில், நான்சி எனக்கு பொய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா, நீ பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதோ நீ என்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன்னு தான் நான் இங்கே வந்தேன், அதுவும் உன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு. தேவையில்லாத வேலைலாம் பண்ணாத நான்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து எந்திரிக்க போகிறாங்க. ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், இவ்வளோ தூரம் வந்துட்டல, ஒரே ஒரு ட்ரிங்க்ஸ் நீ நானும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அவர் லைட்டாக அப்படின்ற மாதிரி ஹெட்டை நோட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா அப்போதான் ஜங்குக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அங்கே நான்சியும் பார்த்து ஒரு சின்ன ஸ்மர்க்கோட, ஏய் வெயிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. இந்த சைடு நம்ம ஜமன் தான் அங்கே வந்து வெயிட்டர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. அப்படியே வந்து நின்றுட்டு, சொல்லுங்கள் மேம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டான வாய்ஸ் தான், ஆனால் அந்த வாய்ஸில் ஒரு மாதிரி கோவம். இந்த சைடு, இந்த ட்ரிங்க்ஸ் உடனே இம்மிடியட்டாக எங்கள் 2 பேருக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரிங்க்ஸை வந்து ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே அவரோட லிப்ஸை சின்னதாக ஒரு லிக் பண்ணிக்கிட்டு ஒரு ஐஸ், அப்படியே அந்த ஐஸ் வந்து ஜங்குக்கு அப்படியே டாப் டு பாட்டம் வரைக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டே லிப்ஸை லிக் பண்ணிக்கிட்டே ட்ரிங்க்ஸை ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்போ தான் ஆப்போசிட்டில் இருந்த ஜிம்மில் நோட் பண்ணிவிட்டு, ஜீவனா இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா ஜிகே வச்சுமன் பார்க்குறதுக்கே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவரோட கிளான்ஸ் அவரால் வந்து பேர் பண்ணிக்கவே முடியல. அப்படி பார்க்குறாங்க ஒரு செகண்ட். ஜங்குக்கே அது என்னென்னா ஒரு மாதிரி ஷை ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே அவருடைய அந்த ஐ கிளான்ஸை லைட்டாக அதர் சைட் திருப்புறாங்க. சரி, ஜிமனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே ஜங்குக் மேலே தான் இருக்குது. ஸோ நான்சி அதை நோட் பண்ணுறா. ஏய், நான் அவங்ககிட்ட ட்ரிங்க்ஸ் கேட்டேன், கேட்டு 15 மினிட்ஸ் ஆகுது, என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் கிட்ட நிற்க. வெயிட் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே இருக்கேன், உடனே வேணும்னா நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜிமன் நக்கலாக பதில் சொல்கிறாங்க. அவளுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஆஃப்டர் ஆல் ஒரு பாரில் ஒர்க் பண்ணுற ஒரு வெயிட்டர், நீ இவ்வளோ தனவட்டாக பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இன்சைட் ஜங்குக் தான், நான்சி என்ன பண்ணிட்டுருக்க, யாராக இருந்தாலும் மரியாதையாக ரெஸ்பெக்ட் பண்ண பழகு அப்படின்னு சொல்ல. ஜங்குக், போயும் அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்ல. யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒர்க்குக்கு நீ ரெஸ்பெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுருக்க.
ஜங்குக் உனக்கு தெரியாது இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் இங்கே வைக்காத நான்சி, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சுத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜிமன் அவரோட ட்ரிங்க்ஸை நான்சி கிட்ட டேபிள் முன்னாடி வச்சுட்டு ஜங்குக் கிட்ட கையில் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு வந்து ஜிமனை நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கோட ஐஸை பார்த்து ஜிமன் லைட்டாக ஐஸை விங்க் பண்ணிவிட்டு யுவர் ட்ரிங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜங்குக் அதை வாங்குறாங்க. ஜிமன் அவரோட ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி டச் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஒரு சாஃப்டான வாய்ஸில் சொல்ல ஜிமன் ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. ஸோ அவருக்கு அடுத்த ஆர்டர்ஸ்லாம் வருது. ஸோ அதனால் அவர் அங்கே வந்து அடுத்த ஆர்டர்ஸை பார்த்துட்ருக்காங்க. அப்பப்போ ஜிமன் ஜங்குக்கை நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜங்குக்கும் அது மாதிரி தான் ஜிமனை டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவர் வந்து எதையோ திங்க் பண்ணிவிட்டு ஜிமனை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சைடு நான்சிக்கிட்ட டென்ஷன் ஆகுது. ஜங்குக் கிட்ட ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து அவரை கூப்பிட்டுட்டு போகிறா. ஸோ ஜங்குக் தான் என்ன நான்சி உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஜங்குக் உனக்கு என்ன பிரச்சனை ஜங்குக், என்கிட்ட ஒழுங்காக ஃபேஸை பார்த்து கூட பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் கேட்குறாங்க நான்சியை பார்த்துட்டு. நான்சி தான் ஜங்குக் எனக்கு இப்போவே காஃபி குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவளோட கிளாஸ் அங்கே இருக்க டேபிள் மேலே வச்சுட்டு ஜங்குக்கோட கிளாஸையும் வாங்குறா. நான்சி நான் தான் சொல்லிட்டேல எனக்கு பிடிக்கலன்னுட்டு, தேவையில்லாமல் என்னை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்ல ஜங்குக் எனக்கு தெரியும் உனக்கு அதை பிடிக்கும்னு, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பேக்வேர்ட்லேயே அப்படியே புஷ் பண்ணிட்டேன். அந்த பாரோட ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கான வழியில் இருக்கும். ஸோ அங்கே இருக்க காரிடோருக்கு தான் கூப்பிட்டு போய் ஒரு வாலில் புஷ் பண்ணுறா. ஜங்குக் தான் நான்சி சொன்ன கேளு, தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்காத, நான் கோவப்பட மாட்டேன்னு உனக்கு தெரியும் கேர்ள்ஸ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாஷாக பேசுகிறாங்க. சரி ஜங்குக்கு அப்படி சொல்ல நான்சி எதுவுமே கண்டுக்கல. ஐ டோன்ட் கேர் ஜங்குக், நீ கோவப்பட்டால் கூட ரொம்ப ஹாட்டாக இருப்ப தெரியுமா, அந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்க தெரியுமா, இங்கே வந்துட்டு உன்னை நான் டேஸ்ட் பண்ணாமல் போனால் எப்படி, நான் நிறைய பிளான் வச்சுருக்கேன் ஜங்குக், ஆனால் நீ எதுக்குமே மயங்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட நெக்லலாம் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை வச்சு அவருடைய நெக்லலாம் ஒரு மாதிரி பரி பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக் தான் நான்சி அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஸ்டாப் பண்ண வராங்க. ஸோ நான்சி அதை எதுவுமே கண்டுக்கல. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் எடுத்து அவளோட வெஸ்ட்டில் வச்சுக்கிறா. ஜங்குக்கு அதை எடுக்க போக அவளோட வெஸ்ட்டை அப்படி இழுத்து அவளே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் சேர்த்து பிடிச்சிட்டு அவன் மேலே அப்படியே ஒரு ஆசுறா. ஸோ அவளோட அப்பர் பாட்டும் ஜேகேயோட அப்பர் பாட்டும் அப்படியே ஒரு மாதிரி மோதுற மாதிரி ஜேகேக்கு ஒரு மாதிரி அவள் பண்ணுறது டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. இந்த சைடு அவளை ஜங்குக்கு வந்து நம்ம நான்சியை முறைச்சிட்டே இருக்க. என்ன ஜங்குக் அப்போல்லாம் தடவும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ண, இப்போல்லாம் என்ன உனக்கு என்னை பார்க்க அவ்வளோ விருப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோனை சேஞ்ச் பண்ண. நான்சி நீ பண்ணுறது எதுவும் சரி கிடையாது, சொன்னா கேளு, என்னோடய லிமிட்டேஷன் என்னன்னு எனக்கு தெரியும், எனக்கு பிடிக்கலனோ அது பிடிக்கல தான் நொகுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான்சி தான் ஜங்குக்கு பேசுகிறது எதுவுமே காதில் வாங்காமல் அவளோட ஹெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேயோட லிப்ஸ் கிட்ட அப்படியே கொண்டு வரா. அவனுக்கு கிஸ் பண்ணலான்ட்டு ஜேகே கோவத்தில் கத்திட்டு தான் இருக்காரு. ஸோ அவர் லிப்ஸ் கிட்ட ஒரு 2 இன்ச் ஜேகேக்கும் நான்சிக்கும் அவர் வந்து லைட்டாக ஹெட்டை கிராஸ் பண்ண போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த சைடு அவங்க 2 பேரோட லிப்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஹேண்ட்ஸ். இந்த சைடு நான்சி தான் யாருன்னு பார்க்க ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் நான்சியை விட்டுட்டு இருப்பா. அந்த டைம் திரும்பி பார்க்கும்போது சரி ஜங்குக்கும் அவளை லைட்டாக ஒரு புஷ் பண்ணுறாங்க, லைட்டாக அவளோட ஷோல்டரை பிடிச்சி ஒரு புஷ் பண்ணுறாங்க. அவள் 2 ஸ்டெப் அப்படியே பேக்கில் போக ஸோ ஜிம்மன் தான் நம்ம ஜங்குக்கோட லிப்ஸ் மேலே ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஜிம்மன் அங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் அண்ட் பிளாக் கலர் பேண்ட் போட்டிருப்பாங்க, கிளாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு அங்கே வேர் பண்ணுற அந்த பாரோட நேம் போட்டு ஒரு கோட் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. அந்த சைடு அவரோட லிப்ஸில் ஹேண்ட்ஸ் வச்சுட்டு எப்படியே நம்ம நான்சியை பார்த்து முறைக்கிறாரு. இந்த சைடு நான்சிக்கு செம்ம கோவம் ஆகுது. யூ ராஸ்கல், எதுக்கு தேவையில்லாமல் அவனை டச் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை, கையோடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி புஷ் பண்ணலான்ட்டு வர ஜங்குக்கு அவளோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நான்சிக்கு ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. ஜங்குக் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு பாய் அவனை டச் பண்ணிகிட்ருக்கான், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, நான் தானே உனக்கு எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஜங்குக் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்மர்க் பண்ணிவிட்டு கேர்ள் தானே நான்சி, கேர்ள் ஃப்ரெண்டா, நான் சொல்லலையே நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு
நீ எப்படி என்ன டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணுறியோ அதே மாதிரி தான் நானும் அவனை டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். இதில் இப்போது கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்க, ஜங்குக் விளையாடாத ஜங்குக், அவன் முன்னாடி தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஜிமன் தான், அவன் தான் சொல்கிறான்ல முட்டை பொடி அப்படின்னு சொல்ல, ஊரில் வந்து பார்த்துட்ருக்கேன் என்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு, யார்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட சீக்ஸ்லேயே ஸ்லாப் பண்ணுறதுக்கு போக ஜங்குக் அவளோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஒரு மாதிரி திருப்பி தள்ளி விட்டுறாங்க. இந்த சைடு நான்சி தான் 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டு, ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க, ஆஃப்டர் ஆல் ஒரு பாய்க்காக என்னையே புஷ் பண்ணிகிட்ருக்க, என்கிட்ட இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன், இப்படிலாம் கிடையாது தானே அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இந்த சைடு ஜிம்மனுக்கு அது ஷாக்காக இருக்குது. ஒரு மாதிரி ஜிம்மனோட லிப்ஸில் ஜேகேயோட லிப்ஸ் கிட்ட இருக்க அந்த ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் தான், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், அதை சொல்லணுன்னு அதை நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? நீ என்ன தாட்டோட என்கிட்ட பழகுறன்னு தெரியாமல நான் அவன் கூட பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான்சி ஜர்க்காகிற, ஜங்குக் நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஜர்க்காக, எனக்கு தெரியும் முட்டு பொடி, அதான் அங்கே வந்திருக்கான்ல உன் ஆள்ளி, அவன்கிட்ட போய் ஏற வேண்டியதானே, இங்கே எதுக்கு என்கிட்ட ட்ரை பண்ணிட்டுருக்க, என்ன கூப்பிட்டு வந்த சரி, அவனை எதுக்கு வர சொன்னேன், அதான் என் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே சைடில் உனக்குன்னு ஆளை வச்சிட்ருக்கல, அப்புறம் என்ன டேஷுக்கு என்ன கூப்பிட்டு வந்த, இதெல்லாம் தெரியாமல் நீ சொன்னதும் எல்லாத்தையும் நம்பிட்டு பல்ல காட்டிட்டு வந்தேன்னு நினச்சேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஜிம்மன் தான் அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க, ரொம்ப கேஷுவலாக சைலண்டாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவரும் நோட் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக் கிட்ட பேசிட்டு நான்சி அங்கே இருக்க லீ கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. லீ வந்து ஜிம்மோட கிளாஸ்மேட்டு தான். ஸோ ஜிகே டீமுக்கும் லீ டீமுக்கும் ஆகே ஆகாது. அவங்க 2 பேருமே ஃபுட்பாலில் வந்து 2 பேரும் அப்போனண்ட் தான். ஸோ நான்சி பழகுறது ஜங்குக் கிட்ட மட்டும்தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் லீயே கூட ஜங்குக்கு ஒரு நாள் வச்சு பார்த்துருந்துருப்பான். அது அவர் கேஷுவலாக தான் எடுத்திருப்பாரு. ஸோ அது ஒன்றும் சீரியஸ் ப்ராப்ளம் இல்லை, அவங்க ஒன்றும் அவ்வளோ டீப்பான ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்றதால. ஆனால் இவன் ஜேகேவே வர சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்லேயே நம்ம லீயே பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. சரி ஜிகே அது வந்து எனக்கு தெரியும், தேவையில்லாமல் உன நீ அசிங்கப்படுத்திக்காத, இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகே சொல்லிகிட்ருக்க. ஜிம்மன் தான் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே தான் ஜிம்மனை பார்த்துட்டு ஒரு ஆங்க்ரி ஐஸோட அவரோட ஐப்ரோஸை ரைஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு நான்சி தான், ஜங்குக் அவன் ஏதாச்சும் சொல்லியிருந்தா நம்பாத, எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட அப்படியே ஸ்லாப் பண்ணுற மாதிரி வராங்க. ஸோ இந்த சைடு நான்சி, உனக்கு இவ்வளோதான் வார்னிங், அவன் மேலே கைப்பட்டுச்சு, இதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், எனக்கும் இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் இதோடு முடிஞ்சிச்சு, இங்கேருந்து நீயா போயிட்டேன்னா நல்லது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. என்ன ஜங்குக் பண்ண, நீ ஒரு பாய்க்காக அது போய் இந்த ஜூனியர் பாய்க்காக நீ இவ்வளோ என்கிட்ட சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பேசிட்டு தான் இருக்கா. ஜிம்மன் தான் அது எதுவுமே கண்டுக்கல. ஜிகேயோட காலரை அவர் பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பாங்க. ஜிகே ஓட்டினாப்புல அவர் காலரை பிடிச்சி ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே இந்த டைம் ஜிம்மனோட கிஸ்ஸை ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. அவருடைய ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அவரோட அந்த சாஃப்ட் லிப்ஸ் அவர் மேலே பட்டதும் அந்த கிஸ்லேயே ரொம்ப மெல்ட் ஆகிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி அவருக்கு பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மனுக்கு ஐஸ் வைட் ஆகுது, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. ஜிம்மன் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ண போனாலும் ஜங்குக் வந்து அவரோட கிஸ்ஸை வந்து டீப் பண்ணுறாங்க. ஜிம்மனை ஒரு மாதிரி அவரோட வெஸ்ட்டில் ஹேண்டை போட்டு அவர் ஃப்ரண்ட்டில் இழுத்து நிறுத்தி அவருடைய பேக் சைடில் அந்த ஹேண்ட்ஸ் வந்து ஜிம்மனோட பேண்ட் இருக்கும், பேக் சைட் பேண்ட்டோட அந்த பட்டில் இருக்க பேக்கெட் உள்ள 2 ஃபிங்கரையும் வச்சு அப்படியே அவரை வந்து ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஒரு பக்கத்தில் இன்னும் நெருக்கி அவங்க 2 பேரோட பாடியும் அப்படியே டச் ஆகுது. அப்படி நெருக்கி ஒரு மாதிரி அவருக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மனோட ஐஸ் இந்த வாட்டி வைட் ஆகுது. ஜங்குக்கு அவர் ஐஸை ஒரு மாதிரி அப்படியே நாட்டியாக வச்சுட்டு அவர் லிப்ஸில் இன்னும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான்சிக்கு இதெல்லாம் பார்க்கவே செம்மையாக டென்ஷன் ஆகுது. இங்கே என்ன நடக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இந்த சைடு அது எதுவுமே இவங்க 2 பேரும் கண்டுக்கவே இல்லை. அவங்கள கத்தி கடைசியில் அவளுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த சைடு ஜிம்மன் தான் ஒரு மாதிரி ப்ரீத் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை ஒரு மாதிரி பேக்கில் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிட்டேன். ஜங்குக் என்ன பண்ணுறேன்,
என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜங்குக் ஜிம்மனோட பேக் சைடில் 2 ஹேண்ட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு ஹேண்ட்ஸை மட்டும் அவரோட வெஸ்ட்டில் பிடிச்சி இழுத்து இப்படி டைட்டாக அவரோட செஸ்ட்டோட அணைச்சிட்டு அவரோட நெக்கை பிடிச்சி மறுபடியும் அவர் பக்கத்துலேயே இழுக்கிறாங்க. அவர் லிப்ஸ் அவ்வளோ ரெட்டிஷாக ஒரு மாதிரி சாஃப்டாக பிங்க்காக இருக்குது. இந்த சைடாக வந்து லிப்ஸை மறுபடியும் அவர் பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு வைட் ஆகுது, ப்ரீத் பண்ண கூட அவருக்கு டைம் இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு அந்த கிஸ்ஸு, ரொம்ப வைடாக பண்ணிகிட்ருக்காங்க வைல்டாக. ஜங்குக் அப்படி பண்ண ஜிமனுக்கு என்னன்னு தெரியல, அவர் அப்படியே கொஞ்சம் செகண்டில் அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ண மாதிரி லைட்டாக அவரோட ஐஸ்கிட்ட அந்த டியர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இந்த சைடு ஜங்குக் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. அவருடைய அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்மனோட சீக்ஸ்லலாம் போயிட்டு அப்படியே அவர் இயர்ஸ்கிட்ட அவர் நெக்கிட்டலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிவிட்டு அந்த கிஸ் இன்னும் அவரோட நெக்லலாம் போகுது. ஜங்குக் என்ன பண்ணுற, என்னை விட்டு நீ உன்னோட கண்ட்ரோலில் இல்லைன்னு நினைக்கிறேன், நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கே தெரியல, என்னை விட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஸ்ட்டில் ஹேண்ட்ஸை வச்சு புஷ் பண்ண பார்க்குறாங்க. இந்த சைட் ஜங்குக்கோட டீப் வாய்ஸ், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலையா, என்ன நீ யாருன்னு தெரியாமல் தான் உங்ககிட்ட அப்படி நடந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறியா ஜான் ஜமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த நேமை சொன்ன தான் தாமதம். ஜிமனோட ஐஸ் வைடாகுது. அப்படியே ஷாக்காக ஜங்குக்கு அப்படியே அவரோட ஹெட்டை பிடிச்சி பார்க்க வைக்கிறாங்க. ஜங்குக் சின்ன ஸ்மக்கோட அவர் ஐஸை அவ்வளோ டீப்பாக பார்க்குறாங்க, ஜிமனை சாப்பிட்ற மாதிரி. ஜங்குக் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. இந்த சைடு ஜங்குக் தான், இவ்வளோ டேஸ் என் மேலே ஜஸ்ட் அஃபெக்ஷன், அது அப்பத்தோடு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சான். ஆனால் நீ இவ்வளோ இயர்ஸும் என் பின்னாடி தான் சுற்றிருக்கல, அப்படி தானே ஜான் ஜம்மன், உனக்கு அப்படி கூப்பிட்டா தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இயர்ஸ் ஒரு மாதிரி லிக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஜம்மனுக்கு ஒரு செகண்ட் அவரோட இந்த சென்சிட்டிவ் பிளேஸை ஒரு மாதிரி டச் பண்ணதும் ஒரு ஃப்ளின்ச் ஆகுறாங்க. சரி ஜங்குக் அப்படியே ஜிம்மனை அந்த வாலில் ஃப்ராக்சர் செகண்ட் அப்படியே சாய்ச்சி அவருடைய நெக்கில் தான் ஒரு மாதிரி பைட் பண்ணுறாங்க. இந்த சைட் ஜங்குக் என்ன பண்ணுற விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புஷ் பண்ணுறாங்க. நீ தானே என்னை எங்கே பார்த்தாலும் எல்லாத்துக்கு கிஸ் அடிச்சுட்டே இருக்க, ஸோ அப்போ நான் ஃபீல் பண்ணலை, இப்போ உன்னை நான் ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும்னு தோணுது, ஃபீல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டார்க் வாய்ஸில் கேக். ஜிமினுக்கு ஒரு செகண்ட் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரு மாதிரி திருன்னு ஒரு ஐஸை வந்து அப்படியே பிளிங்க் பண்ணி பார்க்குறாங்க. இந்த ஜிமன் நான் பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரு சின்ன ஸ்மைலு, ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கோட அந்த ஹேண்ட்ஸ் ஜிமனோட சின்ன பிடிச்சி ஜேகே ஜிமனோட ஐஸே அப்படியே ஜிமனோட ஐஸை பார்த்துட்டு, சீரியஸ்லி ஜிமன், ஐ ஹேட் பாய்ஸ், எனக்கு இந்த பாய் லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, எனக்கு அதை பற்றி ஐடியாவும் இருந்ததில்ல, ஆனால் நீ என்னையவே இப்படி டோட்டலாக உனக்கு அடிக்ட் ஆக வச்சிட்டல அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவரோட லிப்ஸை ஒரு மாதிரி வைப் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்டில் ஜிமினோட சின்ன பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. ஜிமின் ப்ரீத் பண்ணிவிட்டு, நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜங்குக்கு மறுபடியும் ஜிமினோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டி ப்ளீடே ஆகிடுது. ஜிமினோட அந்த லிப்ஸோட பிளட் ட்ராப்ஸில் அவரோட லிப்ஸில் பட்டதை ஒரு மாதிரி லிக் பண்ணிவிட்டு, எவ்வளோ டைம் நீ கிஸ் பண்ணிருப்ப, ஆனால் இப்போ தானே தெரியுது இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே லிக் பண்ணிட்டேன். ஆனால் சீரியஸ்லி ஜிமன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 10th படிக்கிற பையன் என்கிட்ட வந்து அவ்வளோ தைரியமாக உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு இதே ஃபேஸோடு வந்து நிற்பான்னு நான் எதிர்பார்க்கல. அதே பாய் என்னோட சர்நேம் அவனோட பேருக்கு பின்னாடி வச்சு என்னைக்காக இருந்தாலும் உங்களோட சர்நேமுக்கு நான் மட்டும்தான் சொந்தக்காரன்னு அவ்வளோ சின்ன வயசில் ஏன் முன்னாடியே ரொம்ப தைரியமாக பேசினதை நான் எதிர்பார்க்கல. ஆனால் சீரியஸ்லி இவ்வளோ இயர்ஸ் கழிச்சும் நீ நான் தான் வேணும்னு சொல்லி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த காலேஜில் என் முன்னாடி வந்து நின்றுட்டல. நீ நினச்ச மாதிரியே என்னை உன்கிட்ட இழுத்துட்டல ஜிமன். ஆனால் நான் உன்கிட்ட தோற்றதை நினச்சி ஒரு நிமிஷம் கூட நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ரியலி ஐம் சர்ப்ரைஸ் ஜிமன், ஜான் ஜிமன். அந்த 10th படிக்கும்போதே என்னோட சர்நேம் உன் பேர் முன்னாடி வச்சுட்டு அலைஞ்சவன் தானே நீ
ஆனால் அப்போது நான் நினைக்கல ஜிமன் நீ இவ்வளோ சீரியஸாக என் மேலே இருப்பேன்னுட்டு. ஆனால் இப்போது எனக்கு எப்போ உன் ஐடி கார்டை நான் பார்த்தனோ, எப்போ உன்னோட டேபிள் கிட்டே நான் வந்தேனோ, எங்கே பார்த்தாலும் அந்த சர்நேம் அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. அப்போதான் தோணுச்சு, அப்போதான் எனக்கு ஃப்ளாஷ் ஆச்சு. ஸோ அதே ஆட்டிடியூடோட ஒரு பையனை நான் பார்க்குறேன்னா அது நீ தான்னுட்டு. சீரியஸ்லி என் மேலே உனக்கு அவ்வளோ அவ்வளோ லவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. சரி ஜிமன் தான் ஒரு மாதிரி ஐஸில் டியர்ஸே வந்துருச்சு. அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபைனலி நானே சொல்லாமல் நீ நான் கண்டுபிடிச்சிட்டல ஜங்குக். சாரி, உன்னோட சர்நேம் எப்போவுமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதே மாதிரி நீயும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதை என்றைக்குமே யாருக்குமே தூக்கி கொடுக்க மாட்டேன். எனக்கு நீ அப்போ சொன்னதான் இப்போவும் எனக்கு தெரியும் உனக்கு பாய்ஸை பிடிக்காதுன்னுட்டு. ஆனால் நான் அப்போ சொன்னதான் இப்போவும் எனக்கு ஒன்றை மட்டும்தான் பிடிக்கும். அதுக்காக நான் பிஎல் கிடையாது. ஆனால் எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கே ஜங்குக். அவன் மேலே அவ்வளோ அப்சஸ்டாக இருக்கேன். நீ அன்றைக்கி சொன்ன இது ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன், உனக்கு மறந்து போயிடும்னு. ஆனால் நீ என்றைக்கு என்கிட்ட சொல்லிவிட்டு அந்த ஸ்கூலை விட்டு போனியும் உன்னோட 12th படிக்கும்போது அன்னிலேருந்து உன்னை மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டை விட வெறித்தனமாக படித்தேன் உன் மேலே இருக்க லவ்வுக்காக. ஆனால் நீ எனக்கு நல்லா தான் பண்ணியிருக்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் வந்து நின்று இருக்க மாட்டேன்ல, இவ்வளோ பெரிய காலேஜில் உன்னை லவ் பண்ணது நான் தப்பான டிசிஷனாக நினச்சதே கிடையாது. ஒரு நாளும் உன்னை பார்த்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் நான் இன்னும் டீப்பாக உங்ககிட்ட ஃபாலோ ஆகிட்டே இருக்கேன். எனக்கே தெரியாது நீ எப்படி என் மனசுக்குள்ளே வந்தன்னுட்டு. ஆனாலும் ஸ்டில் அந்த லவ் இன்னும் அதிகமாகிட்டு தான் போகுது. நான் நினைக்கல, கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நீ என்னை அக்செப்ட் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. ஜங்குக் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க பர்சன் இப்போ என் முன்னாடி வீக் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணேன். எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சாலும் அவங்க லவ் பண்ண அந்த பர்சன் அவங்க கண்ணு முன்னாடி வரும்போது கண்டிப்பாக அவங்க முன்னாடி அவங்க வீக்காக தான் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. இந்த சைடு நம்ம ஜங்குக் தான் ஸ்மைல் பண்ணுறாங்க. உண்மையாக நான் எதிர்பார்க்கல ஜிமன். அந்த 10th படிக்கிற அந்த பையன் அவன் கண்ணில் தெரிஞ்ச அதே லவ் உன் கண்ணில் இப்போ வரைக்கும் ஸ்டில் நான் பார்க்குறேன். ஸோ நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் லவ்வை பற்றி பெருசாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ காட்டினதே கிடையாது. ஆனால் லவ்னா இவ்வளோ பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கூட எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லலை, ஆனால் உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நீ எனக்கு வேணும். நீ சொன்ன மாதிரி தான் நான் எப்போவுமே உனக்கு அதே மாதிரி இதுக்கப்புறம்லேருந்து ஜிமன் இந்த சர்நேமுக்கு நீ மட்டும்தான் சொந்தக்காரன். இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் உன்னோட லவ்வை நீ காட்டிட்டு ஜிமன், ஆனால் என்னோட லவ்வை நீ பார்க்கல. அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். ஏண்டா இவனை நம்ம பார்த்தோம், ஏண்டா இவனை நம்ம லவ் பண்ணோம், ஏண்டா இவன் பின்னாடி நம்ம சுற்றணும், ஏண்டா அவனை நம்ம கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நினச்சி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஜிமன் ஜிக்கியோட காலரை அந்த டியரிஸோட பிடிச்சி ஒரு சின்ன ஸ்மைலோட அவர் ஐஸை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு நாளும் ஒரு செகண்ட் கூட நான் உன்னை லவ் பண்ணதுக்காக ஃபீல் பண்ணவும் மாட்டேன், கில்ட்டாகவும் மாட்டேன். பிகாஸ் உன் மேலே ரொம்ப மேடாக இருக்கு. என் ஜென்மத்தில் ஒன்று அடையிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போவேன் ஜங்குக், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக அவரோட ஐஸை பார்த்து சொல்லு. ஜங்குக் ஸ்மைல் பண்ணுறாங்க. பட் ஐ லவ் யுவர் ஆட்டிடியூட். உன்னோட இந்த ஆட்டிடியூட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமன். அப்போ சின்ன பையனாக பார்த்தேன், ஆனால் ஸ்டில் அந்த சின்ன பையனோட அப்டேட் வெர்ஷனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனுக்கு வந்து அவருடைய காலரை பிடிச்சிருப்பாங்க. ஸோ ஜிமனோட அந்த ஜாவை அவர் பிடிச்சிருப்பார் இல்லையா, அப்படியே பிடிச்சி ஜிமனுக்கு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ப்ரீத் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணுற பிட்வீன்லேயே சொல்கிறாங்க. சொல்லிட்டல, நான் சொன்னல, இதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நீ என்ன எப்படியெல்லாம் கிஸ் பண்ணியோ அதை விட ட்ரிபிளாக நீ அனுபவப்ப அப்படின்னு. ஷோ டேடி,
இட்ஸ் மை ப்ளஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமினுக்கு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓகேடா, இந்த டூ ஷார்ட்டோட இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படியோ நினச்சபடியோ கொண்டு போயிருக்கேன். அதில் ஜிமன் அண்ட் ஜங்குக்கோட கேரக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த ஸ்டோரியில் என்ன பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போங்கடா மறக்காமல். ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜிமின் படித்த ஸ்கூலோட சீனியர் ஜங்குக். ஸோ ஜிமன் 10th படிக்கும்போது ஜேகே 12th படிச்சிருப்பாங்க. ஸோ ஜிமனுக்கு 9th ஜேகே மேலே அவ்வளோ க்ரஷ்ஷு. அவரை வந்து அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. 10th ஜேகேவோட ஃபைனல் எக்ஸாம் அப்போது ஜிமன் அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே போய் சொல்லி இருந்திருப்பாங்க. அப்போது ஜிமன் எப்படி இருந்திருப்பாங்கன்னா லிட்டில் ஃபேட்டாக ஒரு மாதிரி சப்பியாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி கிளாஸ் வேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து ரொம்ப டீப்பாகவே ஜேகேவோட ஐஸை பார்த்து சொல்லியிருந்திருப்பாங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னும்போது ஜேகே அதை கேஷுவலாக தான் எடுத்துருப்பாங்க. சின்ன பையன் ஏதோ சொல்கிறா அப்படின்ட்டு அவரோட ஷோல்டரில் பேட் பண்ணிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரோட நேம் கேட்கும்போது தான் சொல்லியிருந்திருப்பாங்க ஜியோன் ஜமன் அப்படின்ட்டு. இது என்னோடய சர்நேம்டா, நீ ஏன்டா வச்சுருக்கேன்னு சொல்லி ஜேகே கேட்கும்போது, உங்களோட லைஃப் லாங் வரைக்கும் என் கூட வச்சுக்கணும், சர்நேமை மட்டும் இல்லை உங்கள் கூடயும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சீனியர் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ ஜங்குக்கு அப்போவே இம்ப்ரெஸ் ஆகிருப்பா. ஆனால் ரொம்ப சின்ன பையன், ஏதோ புத்தி அறியாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பியிருந்திருப்பார். ஸோ அந்த ஐடி கார்டோட பேக் சைடில் ஜேகேயோட அந்த சர்நேமோட தான் ஜிமன் எழுதியிருந்திருப்பாங்க. அவரோட டெஸ்க்லேயும் ஜியான் ஜிமன் தான் எழுதியிருப்பாங்க. எல்லாத்தையும் பார்க்க தான் அவருக்கு ஷாக்காக இருந்திருக்கும். அவன் அன்னைக்கு சொன்னான், ஆனால் இன்றைக்கி அவன் அதே மாதிரி செஞ்சிட்டான்ல அப்படின்ற மாதிரி இம்ப்ரெஸ் ஆகியிருந்திருப்பார். ஸோ ஜேகேக்கும் ஜிமனோட அந்த ஆட்டிடியூடோ ஜிமனோட அந்த லவ்வும் புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவருக்கும் அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. லவ்ன்றது ஜஸ்ட்டு ஏதோ அவங்களோட யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் அவர் தாட்டு. அது ஒரு ப்ளேவாக தான் அவர் எடுத்திருப்பார். இவ்வளோ சீரியஸாக ஒரு பாய் அவன் பின்னாடி சுற்றுறதுலேயே அவர் இம்ப்ரெஸ் ஆகியிருந்திருப்பார். இதுதான் அந்த ஸ்டோரியோட லைன். ஓகேவா, ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. ஒரு மான் முட்டி தோத்தேனடி, உசுர கூட தர யோசிக்க மாட்டேனடி, பார்க்காத பசியேத்தாத இந்த காட்டார பூட்டாதடி, சாச்சாலே கொட சாஞ்சேனே சிறுக்கி வாசம் காத்தோட நறுக்கி போகும் உசிர மயங்கி போன பின்னாடியே